தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாட்டி பயங்கர கோவத்தோட மதுமிதா இங்கே வா ஒன்னத்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மதுமிதா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறாங்க. என்னடா அது நம்மளுக்கு மதுமிதான்னு பேர் வச்சுருக்காங்க, அப்படி இருக்கவும் இவங்க இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்களே, என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், கௌதமை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, மதுமிதா இருந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு கௌதம் உங்களை பாட்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்ல, ஒரு 2 மினிட்ஸ் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த வந்துடுறேன்னு சொல்லி கௌதம் ஒரு பக்கம் சொல்ல, கௌதமுடைய பேரை சத்தமாக பேர் சொல்லி கூப்பிட்டதுனால பாட்டி மதுமிதா கிட்ட கொஞ்சம் ஹார்ஸாக வந்து நடந்துக்கிறாங்க. நீ எப்படி கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுக்குறியோ அதை வச்சு தான் உனக்கு சுற்றி இருக்கவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. மதுமிதாவும் அதை ஏற்றுக்கிறாங்க. இனிமேல் வந்து நான் சரியாக நடந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சமாதானம் ஆகிறாங்க. பாட்டியும் இதெல்லாம் வந்து உன்னுடைய நன்மைக்காக அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மதுமிதா கிட்ட பேசுகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் லண்டன்லேருந்து ஜீவா மாயா 2 பேரும் சென்னை வந்தாச்சு. ஸோ இங்கே மாயாவை ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்கு அழைக்கிறாங்க நம்ம ஜீவா. ஆனால் மாயா பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிற வேறு ட்ரெஸ்ஸே இல்லை, அதனால் வீட்டுக்கு போயிட்டு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இங்கே ஜீவா நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயும் அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, வேணுன்னா யாரையாவது அனுப்பிச்சு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய திங்ஸை என்னை தவிர வேறு யாரும் தொட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, சரிவா அதிதியோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜீவா ஒரு பக்கம் சொல்ல, அவளுடைய ட்ரெஸ்ஸை அடடா எனக்கு சுத்தமாக வேணாம், இப்போ என்ன வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாமேன்னு மாயா சொல்லும்போது, மாயாவுடைய விருப்பத்துக்கு மாறாக ஜீவா எதுவுமே சொல்லலை, ஓகே சொல்கிறாங்க. அப்படியே நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. மாயா ஜீவா இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சடனாக வீட்டில் போய் நிற்க சகுந்தலா செம்ம ஷாக் ஆகிறாங்க. அட என்ன இவ ஹனிமூனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா, ஒருவேளை வீட்டில் பால்பழம் சேர்த்து கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்களா இல்லை நேராக இங்கே வந்துட்டாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி மாயாவை கூப்பிட்டு விசாரிக்கிற அந்த தருணம் மாயா வந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வருது. மாயாவை பார்த்ததுமே பாட்டி செம்ம கோவப்படுறாங்க. உன்னையா இந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுது, இதெல்லாம் சகுந்தலாவுடைய வேலையான்னு சொல்லி சகுந்தலா மேலே கோவப்படுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க சமாளித்தாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது, அண்ணனுடைய கல்யாணத்தை கூட பார்க்காம நான் உனக்கு ஹனிமூன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போனேன், இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு நீங்கள் வந்தேன்னு சொல்லி பாட்டி மாயாவை திட்ட ஒரு சாரி கேட்குறாங்க. இருந்தாலும் முதல் தடவை அப்படின்றதுனால பாட்டியும் மாயாவை மன்னிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட போகிறாங்க. அந்த சமயம் அங்கே வேலை பார்க்குறவங்க தான் சாப்பாடு பரிமாற போகிறாங்க. அப்போ மதுமிதா நான் பரிமாறேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்குது, என்ன சகுந்தலா இதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சகுந்தலாவை ஒரு மிரட்ட என்ன அப்படின்னு பார்த்தா, வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு முதல் முறையாக வீட்டில் வந்து பரிமாறக்கூடியது மாமியார் தானா. ஸோ அந்த இதை வந்து சகுந்தலாவை செய்ய சொல்கிறாங்க. சகுந்தலா ஒரு பிளான் போட்டாங்க, மதுமிதாவை இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து முதல் நாளே மதுமிதாவுக்கு இங்கே பரிமாற வைக்கிறாங்க. ஆனால் இது செம்ம கோபத்தில் இருக்காங்க நம்ம சகுந்தலா. அப்போ தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இன்றைக்கி வேணாலும் அவனுக்கு பரிமாறி இருக்கலாம், ஆனால் இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் வைஸ் கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.